Hi, good morning to everyone. Welcome back to Investment&Achivement. FIS, DAS data இன்றைக்கி வந்து நல்ல ஒரு விழுந்து வெளுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உண்டான இடமாக அமைஞ்சிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த 25,000க்கு கீழே மார்க்கெட் உடைஞ்சா டிராஸ்டிக்கான ஃபால் வரும்னும், எக்ஸாக்டாக நம்ம சொன்ன தேதியிலேருந்து மார்க்கெட் உடைச்சது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு விற்பனையாளராக எஃப்ஐஎஸ் இருந்திருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லாமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் சைடில் தான் இருந்திருக்காங்க. டிஏஎஸ் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மார்க்கெட்டை அடித்து வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்டோடைய சினாரியோ என்னன்றதை பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகுது. அவங்களுக்கு என்ன டேரிஃபை போட்டு ஜம்முன்னு உக்காந்துட்ருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட் அவங்களா கூட துணை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம கரகாட்ட கோஷ்டியை மட்டும்தான் வெளுத்துருக்குறாங்க. ஏசியன் மார்க்கெட்டை பாரபட்சம் இல்லாமல் இது நம்ம மார்க்கெட்டில் மட்டும் வந்த செல்லிங் கிடையாதுங்க. ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஒரு பொருளாதார கொள்கையில் இப்படி போட போகிறாருன்னுட்டு வச்சு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும் நான் எதிர்பார்க்குறது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு 399 புள்ளிகள், ஸ்ட்ரைஸ் மட்டும்தான் ஒரு 7.88 புள்ளிகள். சரிங்களா? ஹாங்செங் மார்க்கெட்டையும் வைக்கல, தாய்வான் மார்க்கெட்டையும் விட்டு வைக்கல, கோஸ்பியும் அதையும் விட்டு வைக்கல, எஸ்சிடி காம்போசிட்டும் ஸ்லைட்லி தான். சரியா? ஒரு பாசிட்டிவ் பயாஸ்ன்றது இது இந்தோனேஷியா மார்க்கெட் மட்டும் பச்சை பசேலிட்டு ஒரு 58 புள்ளிகள். அவங்கள மட்டும் ஜாக்ரட்டா காம்போசிட்டை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. ஷாங்காய் இண்டெக்ஸையும் போட்டு பொழுதுருக்குறாங்க. ஒரு 25 புள்ளிகள் தான், பெரிய புள்ளிகள் கிடையாது. நம்ம மார்க்கெட் தான் ஹைலைட். சும்மா வெளுன்னு வெளுத்துருக்குறாங்க. வாகடா அவங்கள வச்சு வெளுக்கிறன்னிட்டு வெளுத்துருக்குறாங்க. கிஃப்ட் நிஃப்டி நான் த டைம் வந்து ஒரு 61 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் நிஃப்டியோடைய கதைக்கு வருவோம். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு கேண்டல் வரக்கூடாது, இதுக்கு கீழே ஒரு கேண்டல் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்றது கிளியராக நம்ம இந்த டாப்லேயே சொல்லியிருந்தோம். இது வந்து மார்க்கெட்டை டவுன்ஃபால் வரும்னும் இங்கேயும் ஒரு அலர்ட் கொடுத்தோம். 25,000க்கு கீழே வந்தால் ஒரு புட் ஆப்ஷன் எப்படி எடுக்கணும், ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு நான் வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு எட்ஜிங் ஓரியன்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவை எட்ஜ் பண்ணுறது தப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம எக்ஸாக்டாக அந்த 25,000 புட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி இது மாதிரி ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் வரும், எந்த ரேஞ்சுக்கு கீழே உடைக்கணும், அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 578% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நான் என்ன சொன்னேன்? 100%, 200% ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும். ஒரு அப்படியே பெரிய பெரிய கேண்டலாக ஃபார்மேஷன் போகும், பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோம். எந்த லெவலுக்கு 25,000க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம புட் சைட் போகிறது நல்லது அப்படின்னோம். இப்படி வந்து போர்ட்ஃபோலியோ எட்ஜ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தினம் வாங்க வேண்டும் இதயம் அப்படின்ற மாதிரி, இதயம் நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸில் போய் கண்மூடித்தனமாக பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸுன்றது இதெல்லாம் வந்து அமாவாசை சோறு மாதிரி தான். இன்றைக்காவது ஒரு நாள் ரேலி கிடைக்கும், அந்த ரேலியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஓடியாந்துடணும். அதிலேயே போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து மாட்டிப்போம். சரிங்களா? எப்போ அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுதோ அந்த ரேஞ்சில் தான் நம்ம உள்ளே போகணும். அப்போ இந்த இடத்துல வந்து மொமெண்டம் தான் ஷிஃப்ட் ஆச்சு. இதுக்கு கீழே உடைக்கும் போது மொமெண்டம் பில்ட் ஆகும்னோம். எக்ஸாக்டாக 578% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸை எந்த இடத்துல எட்ஜிங் ஓரியன்டலாக ப்ளே பண்ணமோ ப்ளே பண்ணுங்கள். கால்ஸ் கொடுக்குறேன், ஒரு 10 புள்ளி ஸ்டாப் லாஸ், ஒரு 20,000 இருந்தால் டெய்லியும் ஒரு 1,000 2,000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற இடம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆப்ஷன் இஸ் ஏ எட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? டிராஸ்டிக்காக ஃபால் வரும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவை எட்ஜ் பண்ண தெரியணும். சரிங்களா? அதுதான் ரியாலிட்டி. ஓகே. அண்ட் தென் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு கரெக்ஷன். கிட்டத்தட்ட வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1,534 புள்ளிகள், மோர் தென் 2.75%க்கு லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மாக்கு நெகட்டிவ் நியூஸை கொடுத்து விட்டுட்டு அடி கீழே எடுத்து விட்டார்.
ப்ரீவியஸ் எஃப்இஜி கேண்டலில் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனை கொடுத்துட்டு ஃபால் டவுன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் ஐடி இண்டெக்ஸுக்கும் சும்மா சொல்லவே தேவையில்ல, தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் 9.34% ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஐடி வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸில் ஐடி இண்டெக்ஸ் ஃபண்டில் யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான். என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு டவுன்ஃபால் வரும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுங்கள், பேனிக் ஆகாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ். சரிங்களா? இதில் வந்து ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், வைசார் டிசிஎஸ் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகாமல் வாங்கினீங்க நீட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ஷோ பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் கேட்டிருந்தார். அருமையான கேள்வி நண்பரே. இதை வந்து டிசிஎஸ் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.38 lakhsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 25,000க்கு வந்து நெகட்டிவ் பயாஸ், 18% வந்து கரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ டிசிஎஸை வந்து நம்ம எந்த இடத்துல பை பண்ணணும், எப்போ கரெக்ஷனில் பை பண்ணோமா ப்ரீமியமில் பை பண்ணோமான்னு பார்ப்போம். இந்த கன்சால்டேஷனை மார்க்கெட் ஒரு உடச்சி ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த இடத்துல தான் நம்ம பைக்கு உண்டான லெவலை பார்க்குறோம். இந்த கேண்டலில் வரும்போது இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே எஸ்எல் வச்சோம். எனக்கு ஒரு 18% டார்கெட் கொடுத்தது. பட் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் க்ரைட்டீரியாவில் வாங்கினது. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் அலாட்டாக இருங்க, இங்கே கேண்டல் சரியில்லை, ஃபால் வரும்னு சொன்னோம். மற்றவங்கள அலாட் பண்ணி கொடுத்தோம். நம்ம வந்து லாங் டேர்ம் க்ரைட்டீரியாவுக்கு வாங்கியிருக்கிறோம். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு வாங்கினா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணோம். அங்கேருந்து ஃபால் வந்தது. இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் பண்ணோம். பட் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஷார்ட் கவரிங் ரேலி போயிட்டு அங்கேருந்து வந்து மறுபடியும் ஒரு ஃபால். இப்போ இந்த ஃபாலில் போய்ட்டு நான் ஆவரேஜ் பண்ணணும்னா பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இன்னும் சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிசிஎஸ் யார் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாேருக்கும் ஒரு அட்வைஸ். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தது. பட் இந்த இடத்துல வந்து லார்ஜ் பியரிஷ் கேண்டல் வந்திருக்கு. இது வந்து சப்போர்ட் எடுக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். சரிங்களா? நான் இந்த இடத்துல ஃப்ரெஷ் பையோ ஆவரேஜோ எந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் போக மாட்டேன். எனக்கு ரிவர்சல் சைன் வராதவர்களும் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபர்தர் இன்னும் ஒரு கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குற ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணது என்றால் 2890 உடைச்சதுன்னா மார்க்கெட் அடுத்த சப்போர்ட்டான 2300க்கு வரத்துக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? நான் அப்போ இந்த இடத்துல வந்து தான் அங்கேயும் ட்ரெண்ட் ரிவர்சல் வருதா அப்படின்றத பார்த்துட்டு தான் ஆவரேஜ் பண்ணுவேன். இது என்னுடைய க்ரைட்டீரியா. நான் வந்து டிசிஎஸை வந்து ஒரு இன்னும் சீப்பர் ப்ரைஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். 2300ன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ். இதுக்கு முக்கியமான மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆனதுக்கு காரணமே நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். H1B விசாவை போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டார். அடுத்து வந்து ஃபார்மா செக்டாருக்கு 100% டேரிஃப் யூனிட் போட்டு விட்டார். இதெல்லாம் அவங்களுடைய நாட்டு மக்கள் தலையில் தான் விழும். இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா? இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது பெரிய இம்பேக்ட் தான். இன்னும் வரக்கூடிய நாட்களில் எப்படி இம்பேக்டை க்ரியேட் ஆகும்ன்றது தெரியல. அதை வந்து நிஃப்டியோடைய கிளியராக நிஃப்டியோடைய லெவல்ஸ் அண்ட் தென் பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ், ஹெவி வெயிட்டோடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றது கிளியராக சார்ட்டில் பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்றது வந்து இந்த 24,400ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து இந்த லெவலை உடைக்காதவர்களும் மார்க்கெட் மேலே போகாது. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆனவுடனே மார்க்கெட் மறுபடியும் செல்லிங். இந்த செல்லிங்கிறது கரைத்தட்ட நிற்கக்கூடிய இடம் 24,423. மண்டே ஒரு நாள் ஒரு அடி அடித்தாங்கன்னா முடிச்சு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா பொறுமையாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஜோனாக இருக்கக்கூடிய இடம் ஒரு 24,400. சரிங்களா? இந்த 360, 70, 400ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்னும் ஒரு கேண்டல் தான், இவ்வளோ தூரம் பொறுத்துட்டோம். ஒரு கேண்டல் வந்து எடுத்துவிட்டு மார்க்கெட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுப்பாங்க. எனி வீக்னஸ் பிலோ நிஃப்டி வந்து இந்த ஜோனை உடைக்காதவர்களும் செல் ட்ரிகர்டுன்றது கிடையாது. இந்த ஜோனுக்கு கீழே 24,380க்கு கீழே உடச்சி ரீடெஸ்ட் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்கான ஃபால் வரும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளாரவே மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா, ஒரு கன்சால்டேஷன், ஒரு லோ வந்தால் பை ஆகுது, மேலே போனால் செல் ஆகுது. அப்போது ஒரு கன்சால்டேஷன் எய்தர் மேலே உடச்சி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மேலே போகும், கீழே உடச்சி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா கீழே வரும்.
ஸோ பேனிக் ஆகாதீங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடம் இந்த ரெசிஸ்டன்ஸில் புக் பண்ணியிருக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து ஃபால் ஆகுதுன்னா அந்த ஃபாலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், இல்லைனா புட் ஆப்ஷன் எடுத்து எட்ஜ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் நிஃப்டியோடைய லெவல்ஸ். நிஃப்டி வந்து ஃபர்தர் ஃபால் வரணும்னா ரிலையன்ஸோடைய சப்போர்ட் வேணும். ரிலையன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, அவங்களுடைய சப்போர்ட் என்னன்றதை பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சப்போர்ட்ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 1350ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மண்டே ஒரு சின்னதாக ஒரு லிட்டர்லி ஒரு ஹண்ட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை வந்து அந்த சப்போர்ட் வந்து எடுத்துரும். 24,380 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கும். அப்போ ரிலையன்ஸ் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகுது, அங்கே நிஃப்டியும் வந்து ஒரு கன்சால்டேட் ஆகுது. ரிலையன்ஸ் இப்படி ஒரு ஃபால் வரும்போது நிஃப்டியும் அங்கே ஒரு ஃபால் வந்திருக்கு. ரிலையன்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஜோன் வந்து இந்த ஒரு 1350 ரூபாயில் சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல வாங்கணும், இந்த இடத்துல போய் விற்றோம். அப்போ வந்து ஸ்விங்குன்றது இப்படி தான் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ரேஞ்சில் எந்த ஒரு சப்போர்ட்டையும் உடைக்கிறதுக்கு முன்னாடியோ மேலே உடைக்கிறதுக்கு முன்னாடியோ பைன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது, செல்லுன்றதையும் எடுத்துக்க முடியாது. ரிலையன்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை உடைச்சாலும் இமிடியேட் சப்போர்ட்டுன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லாம் நியர்பை சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? பேனிக் ஆகணுன்ற சுச்சுவேஷன் இல்லை. இது வந்து ட்ரம்ப்போடைய உருட்டுனால மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்தது. யாருக்கு தெரியும், நாளைக்கே கூட அவர் வந்து நான் சொன்னதை வந்து ரிட்டர்ன் வாபீஸ் அப்படின்பார். சரிங்களா? லைட்டி ஸ்கிட்ஸு சொல்கிற மாதிரி நான் சொன்னதை வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார்னா மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிடும். ஸோ அவசரப்படாதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பெட் பண்ணுங்கள். இந்த வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து இன்வெஸ்டிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்கள், டிசிஎஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நெகட்டிவில் இருக்குது, நாங்களாம் பேனிக் ஆகுறோமா? பிகாஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்கும், எங்கே வந்தால் திரும்பும்ன்றது தெரியுது, அதனால தான் ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ரிலையன்ஸ் அண்ட் தென் நிஃப்டியோடைய லெவல்ஸ். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி ட்ராக் பண்ணதுனால தான் நிஃப்டிக்கு இப்படி ஒரு கரெக்ஷன் வந்தது. பேங்க் நிஃப்டி எங்கே ஒரு இமிடியேட் சப்போர்ட் இருக்குன்றது பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஓகே, நிஃப்டி பேங்க் இந்த இடத்துல வந்து ஃபால் ஆனது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ரெக்கவரி மோடுக்கு திரும்பிச்சு. இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலின்னுவாங்க. அந்த ஷார்ட் கவரிங் ரேலி வந்து இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆனதுனால மார்க்கெட் மேலே போயிட்டு மீண்டும் கீழே வரும்போது இந்த 53,509ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். மண்டே வந்து இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய கேண்டல் வச்சுருக்குறாங்க. இந்த கேண்டலுக்கு கீழே மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஓப்பன் கிடச்சதும் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து புட் சைடுக்கு போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் ஒரு 900 to 900 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். இது வந்து நிஃப்டியை வந்து அந்த சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். பேங்க் நிஃப்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பட் வந்து இந்த இடத்துல வந்தவொடனே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் புட் சைடு போகலாம், இல்லைனா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். நம்ம புட்டை எடுக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல எடுக்கணும், இந்த இடத்துல வந்தால் க்ளோஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த நடுவில் வந்து இங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி ப்ரீவியஸ் ரேஞ்சை வந்து ஒரு 54,800க்கு மார்க்கெட் போச்சுன்னா அப்போ இந்த இடத்துல தான் ஷார்ட் பண்ணணும். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் நல்லாவே ஒரு கரெக்ஷன் வரும். பேங்க் நிஃப்டி வந்து கரை தட்டி நிற்கக்கூடிய இடம் வந்து 53,284. இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ டோன்ட் பேனிக். ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. இந்த 10%க்கு பேனிக் ஆகிட்டு எக்ஸிட் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்றது தவிக்காதீங்க, அவசரப்படாதீங்கன்றதை தான் நான் சொல்லுவேன். வால்டிலிட்டி மார்க்கெட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் உருட்டுவாங்க, மேலே எங்கேயும் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K தான். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ், லைவில் தான் போகும், இன்ட்ராக்ஷன் செஷனாக தான் போகும். கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது செட் பண்ணுறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு எஜுகேஷனை நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை ஷோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.